நம்ம உலகத்தோட மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகவும் பழமையான வரலாறு கலாச்சாரம் என இயற்கை எழில் சூழ்ந்த இந்தியா பற்றிய பல ஆச்சரியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆசியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய நாடு தான் இந்தியா. இந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர் ஆகும். நிலப்பரப்பின் அடிப்படையில் உலகின் 7வது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்கு. இந்தியாவின் அண்டை நாடுகளாக இலங்கை, சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், மியான்மர் போன்ற நாடுகள் இருக்குது. இந்தியாவின் வடக்கே இமயமலையும் தென்கிழக்கே வங்காள விரிகுடாவும் தென்மேற்கே அரபிக்கடலும் எல்லைகளாக கொண்டிருக்குது. இந்தியாவில் பழங்குடியின மக்கள் உட்பட 144 கோடிக்கும் அதிகமான மக்களும் இருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் உலகில் அதிக சனத்தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. மொழி, இனம், வரலாறு மற்றும் இந்திய சட்டத்தின் அமைவாக இந்தியாவை 29 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்படுது. இந்தியாவின் தலைநகரமாக புதுடில்லியும் மிகப்பெரிய நகரமாக மும்பை நகரமும் இருக்கு. இந்தியாவில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் உட்பட 447 தாய்மொழிகள் பேசப்படுகின்றதாம். இந்தியாவிற்கு தேசிய மொழிகள் என எதுவும் இல்லை. இருந்தாலும் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளை ஆட்சி மொழிகளாக பயன்படுத்துகிறாங்க. உலகில் அதிகமான மதங்கள் இருக்கின்ற நாடாகவும் இந்தியா இருக்கு. இந்து, இஸ்லாமியம், கிறிஸ்தவம், பௌத்தம், சீக்கியம், சமணம் என பல சமய மதங்கள் இந்தியாவில் இருக்கு. இவைகளில் 80% மக்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தினை சார்ந்தவர்களாகவும் 14% மக்கள் இஸ்லாமிய மதத்தினை சார்ந்தவர்களாகவும் இருக்காங்க. ஆங்கிலேயர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்ட பல நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். 1858ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் இந்தியாவை கைப்பற்றியதோடு கிட்டத்தட்ட 89 ஆண்டுகள் வரைக்கும் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. இறுதியாக இந்தியாவில் ஏற்பட்ட சுதந்திர புரட்சிகளால் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்கு. இந்திய நிலப்பரப்பில் 1/4 காடுகளாகவே இருக்கின்றதாம். அதிக மழைப்பொழிவு கிடைக்கும் இடங்களிலேயே இந்த காடுகள் என்பது அமைந்திருக்கு. இந்தியாவிற்கே உரித்தான 17,000 வகையிலான பூக்கும் தாவரங்களும் 160க்கும் அதிகமான மர வகைகளும் இந்தியாவில் இருக்கின்றதாம். இந்தியாவில் 1200க்கும் அதிகமான பறவை இனங்களும் 2000க்கும் அதிகமான மீன் இனங்களும், சிங்கம், யானைகள், கரடிகள், மான்கள், நரிகள், சிறுத்தைகள் உள்ளிட்ட 65,000க்கும் அதிகமான வன விலங்குகளும், மலைப்பாம்பு, ராஜநாகம் உள்ளிட்ட 600க்கும் அதிகமான பாம்பு இனங்களும், ஆமைகள், சுறாக்கள், டால்பின்கள் உள்ளிட்ட ஏராளமான கடல்வாழ் உயிரினங்களும் இந்தியாவில் இருக்குது. அதோடு உலகில் புலிகளின் தாயகமாக இந்தியா இருக்கு. உலகின் 75% புலிகள் இந்தியாவை தாயகமாக கொண்டு இருக்குதாம். இந்தியாவிற்கு 400க்கும் அதிகமான நதிகள் மூலம் பெருமளவு நீர்வளம் கிடைக்கப்படுது. இவைகளில் கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து நதி போன்ற மிகப்பெரிய நதிகள் எல்லாமே உலகின் மிகப்பெரிய மலைகளில் ஒன்றான இமயமலையிலிருந்து உற்பத்தியாகின்றதாம். உலகின் மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்றான வாரணாசி இந்தியாவில் தான் இருக்கு. சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட புனித நகரம் என்று இதிகாசங்களில் இந்த நகரம் பற்றி சொல்லப்படுது. 3000 ஆண்டுகளுக்கும் பழமையான வரலாற்றை கொண்ட இந்த நகரம் இந்து மக்களின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக ரீதியான புனித இடமாகவும் அமைந்திருக்கு. இமயமலையினை பிறப்பிடமாக கொண்ட புனித நதியான கங்கை நதியும் இந்த வாரணாசி நகரை கடந்து செல்கின்றதாம். அதே போல தஞ்சை பெரிய கோவில், தாஜ்மஹால் மற்றும் அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் போன்ற வரலாற்றுடன் தொடர்புடைய ஏராளமான மிக பழமையான கட்டிடங்களும் இந்தியாவில் அமைந்திருக்கு. உலகில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நாடுகளில் 4வது நாடாக இந்தியா இருக்கு. இந்தியாவின் பொருளாதாரத்தில் விவசாயம், ஆடை உற்பத்தி, தகவல் பரிமாற்றம், வாகனங்கள் உற்பத்தி, சீமெந்து உற்பத்தி, இரும்பு சார்ந்த உற்பத்திகள், ரசாயன பொருட்கள் உற்பத்திகள், பெட்ரோலிய ஏற்றுமதி, இயந்திரங்கள் உற்பத்திகள், எலக்ட்ரானியல் சாதனங்கள் உற்பத்திகள் போன்றவைகளே இந்தியாவின் முக்கிய தொழில்களாக இருக்குது. அதே போல இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெட்ரோலிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், வாகனங்கள், ஆடைகள், ஆபரணங்கள்,
இலத்திரனியல் இயந்திரங்கள், ரசாயன பொருட்கள், மென்பொருட்கள் என்பவை அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது. அதே போல சீனா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஜெர்மனி, ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு தேவையான மிக முக்கியமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுது. இந்தியா ஒவ்வொரு வருடமும் 4.57 ட்ரில்லியன் அளவான வருமானத்தை பெற்றுக்கொள்றாங்க. உலகில் 4வது மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்ட நாடாக இந்தியா இருக்கு. இந்தியாவில் 14 லட்சத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் இருக்காங்க. இந்தியா தனது இராணுவத்துக்காக ஒவ்வொரு வருடமும் 62,000 கோடிக்கும் அதிகமான தொகையை செலவு செய்கிறாங்க. அந்த வகையில் இந்தியாவிடம் 4,600 டேங்குகள், 1 லட்சத்துக்கும் அதிகமான இராணுவ கவச வாகனங்கள், 3,000 பீரங்கிகள், 577 போர் விமானங்கள், 840 ஹெலிகாப்டர்கள், 300 போர்க்கப்பல்கள், 18 நீர்மூழ்கி கப்பல்கள், 2 விமானம் தாங்கி கப்பல்கள், சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் என இந்தியாவிடம் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு ஏராளமான இராணுவ ஆயுதங்கள் என்பது இருக்குது. அதோடு உலகில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகளில் 6வது இடத்தில் இந்தியா இருக்கு. இந்தியாவிடம் தற்போது 172 அணு ஆயுதங்கள் என்பது இருக்காம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவிற்கு பிறகு அதிகமான போர் தளபாடங்களை உற்பத்தி செய்யும் நாடாகவும் இந்தியா இருக்கு. விண்வெளி பற்றிய பல ஆய்வுகளில் இந்தியா சாதனை செய்திருக்காங்க. 1969ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவினால் இதுவரைக்கும் 450க்கும் அதிகமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. நமது பூமியின் துணைக்கோளான நிலவு பற்றிய ஆய்வுகளுக்காக சந்திரயான் 1, 2, 3 என 3 விண்கலங்கள் நிலவு பற்றிய ஆய்வுகளுக்காக அனுப்பியிருக்காங்க. அதோடு நிலவில் தரையிறங்கிய 4வது நாடாகவும் இந்தியா இருக்கு. நிலவின் தென் துருவத்தில் தண்ணீர் இருப்பதை முதலில் கண்டுபிடித்த நாடும் இந்தியா தான். இப்போது நிலவுக்கு ரோபோக்களை அனுப்பும் திட்டத்திலும் இந்தியா செயற்பட்டு வராங்க. செவ்வாய் கிரகத்தை குறைந்த செலவில் சென்றடைந்த முதல் நாடு என்ற பெருமையும் இந்தியாவே சேரும். 2013ஆம் ஆண்டு இஸ்ரோவினால் அனுப்பப்பட்ட மங்கள்யான் விண்கலம் 2014ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையினை அடைந்து செவ்வாய் கிரகம் பற்றிய பல தரவுகளை நம்ம பூமிக்கு அனுப்பியிருக்கு. மேலும் சூரியன் பற்றிய ஆய்வுக்காகவும் இஸ்ரோவினால் ஆதித்யா L1 என்ற விண்கலமும் அனுப்பப்பட்டிருக்குது. இந்தியா பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.